ஹாய் காய்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஆலு பரோட்டா தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம் எப்படி செய்யலான்னு. நான் வந்து 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து அதுக்கு தேவையான அளவு வந்து கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பச்சை தண்ணி தான் ஊற்றிருக்கேன். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பசைங்க. அப்போ தான் வந்துட்டு நமக்கு அதோட தண்ணியோட அளவு தெரியும். இல்லைன்னா தண்ணி ஓவர் ஆகிடுச்சு அப்படின்னா மாவு வந்து ரொம்ப இலக்கமாயிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா பிணைச்சிக்கோங்க. இதோட பதம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தொட்டால் ஒட்டக்கூடாது கையில். அதுதான் இதோட பதம். நல்லா சாஃப்டாக இருக்கும். கையை வைக்கும்போது இந்த மாதிரி நல்லா அமுங்கி போகணும். அதோட பதம். அப்புறம் வந்து கொஞ்சமாக குக்கிங் ஆயில் ஊற்றி நல்லா வந்து அப்படி மேலெல்லாம் பரட்டி அப்படி ஒரு உரமாக வச்சுருங்க. அது வைக்கிறதுக்குள்ளே உள்ள ஸ்டப்பிங் வைக்கிறதுக்கு என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 4-5 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன். இது எல்லாமே இடித்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு எல்லாமே இடித்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டிருக்கேன். அப்புறம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த வெங்காயம் கூட சேர்த்து ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். அது வந்து ஓவர் ப்ரௌன் கலரில் ஓவர் ஆகக்கூடாது. ரொம்ப வதங்கி இருந்தால் போதும். நல்லா முறிஞ்சு அந்த மாதிரிலாம் வரக்கூடாது. இதில் வந்து லைட்டாக வதங்கி இருந்தால் போதும். அப்புறம் வந்துட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதில் வந்துட்டு அந்த 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்திருக்கேன். 2 விசிலில் வந்துட்டு நீங்கள் உங்களோட குக்கர் அனுசரித்து அது வந்து வேகிற டைம் எடுக்கும். வந்து நல்லாவே தோல் உரித்து இந்த மாதிரி நல்லா ஒரு கரண்டி வச்சு, குழிக்கரண்டி சொல்லுவாங்க இல்லையா, அந்த கரண்டியோட பேக் சைடை வச்சு நீங்கள் இந்த மாதிரி நல்லா மசிச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாக நல்லாவே மசிஞ்சிடும். நீங்கள் கையை வச்சுட்டு சூடாக இருக்க டைமில் வந்து மசிக்க முடியாது. அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி கரண்டியோட பின்னாடி இதை வச்சு நல்லா வந்து மசிச்சு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மசிக்கும்போது கை சூடாக நமக்கு சீக்கிரமாக மசிச்சிடலாம். இதேமாதிரி நல்லாவே மசிச்சிடணும். அப்படியே அந்த கட்டியெல்லாம் அப்படி கிடக்கக்கூடாது. முழுசாக கிடக்கக்கூடாது. நல்லாவே மசிச்சு விட்ருங்க. இது உங்களுக்கு ஆறுனப்புறம் மசித்தாலும் ஓகே தான். அது வந்து மசிக்க எப்படினாலும் உங்களோட இஷ்டம் தான். இந்த மாதிரி நல்லா மசிச்சுக்கோங்க. கொஞ்சம் கூட சின்ன கட்டி கூட கிடக்கக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து திருப்பி உருட்டும் போது அது வந்து சப்பாத்தி வந்து உடஞ்சி பிஞ்சிக்கிட்டு வந்துடும். அதனால தான் பார்த்திங்கன்னா நம்ம வெங்காயம் வந்து ரொம்ப நல்லா வதங்கிட்டு இந்தளவுக்கு இருந்தால் போதும். நம்ம மசிச்சு வச்சுருக்கோம்ல உருளைக்கிழங்கு, அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு கொஞ்சமாக மஞ்சள்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து கொஞ்சம் காய் பொடி ஆட் பண்ணிக்கலாம். வந்து இப்போ சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்குறதுனால வத்தல் தூள் கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணிக்கிட்டேன். வேறு பச்சை மிளகாய் எதுவுமே நான் வந்து சேர்க்கலை. நீங்கள் என்ன இதில் வந்து பச்சை மிளகா கூட 2-3 கீரி போட்டுக்கலாம், உங்களோட காரம் அனுசரித்து. இப்போ வந்து கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா வந்து உப்பு வந்து இந்த கிழங்குல பிடிக்கிறதுனால நல்லாவே நம்ம மசிச்சு விட்டுக்கலாம். அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் மல்லி இலையும் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இறக்கி வச்சிடலாம். கொஞ்சம் நல்லாவே ஆறணும். இது ஆறுறதுக்காக வச்சிடலாம். பார்த்திங்கன்னா நல்லாவே மசிஞ்சு உருளைக்கிழங்கு மசிஞ்சுன்னா நல்லா வந்துடுச்சு. இந்த மாதிரி பாத்திரத்தில் கூட ஒட்டி பிடிக்கல. இப்போ வந்துட்டு நம்ம வந்து சப்பாத்தி ஊட்ட போயிடலாம். நம்ம பசஞ்சிருக்கோம்ல மாவு, அந்த மாவை வந்து இந்த மாதிரி ஒரு சும்மா ரஃப்பாக உருட்டி எடுத்துக்கோங்க. நைஸாக உருட்டி எடுத்துக்கோங்க. அதில் வந்து கொஞ்சமாக நம்ம இப்போ செஞ்ச உருளைக்கிழங்கு மசாலா அதை கூட அதில் வச்சு இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மடக்கி எடுத்துகிட்டு அதை நல்லா ஒன்றா சேர்த்து பிடிச்சி நசுக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நைஸாக அந்த பூரிக்கு நீங்கள் உருட்டுவீங்களே அந்த மாதிரி லைட்டாக மாவை போட்டுக்கோங்க. மாவை போட்டுட்டு நைஸாக உருட்டுங்க. ரொம்ப அழுத்தி உருட்டும் போது அதுக்குள்ளே இருக்க ஸ்டப்பிங் எல்லாமே வெளியில் வந்துடும். இந்த மாதிரி நல்லா நைஸாக வச்சு மாவு போட்டுட்டு நல்லா உருட்டிக்கோங்க.
இதே மாதிரி தான் நம்ம எடுத்து உருட்டி வச்சுருக்க மாவுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டஃப்பிங் வச்சு கொஞ்சம் நைஸாக அப்படி மெதுவாக உருட்டி எடுத்திங்க அப்படின்னா கரெக்டாக வரும். நம்ம ரொம்ப அழுத்தி போட்டோம் அப்படின்னா அதில் இருக்கிற ஸ்டஃப்பிங்ஸ் எல்லாமே வெளியில் வந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து அது உருட்டுறது திருப்பி கஷ்டமாக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி கொஞ்சம் கோதுமை மாவு போட்டு நைஸாக உருட்டி எடுத்துக்கோங்க எல்லாத்தையுமே. இப்போ பார்த்திங்கன்னா நான் உருட்டுறேன்னா இதே மாதிரி நீங்கள் வந்து நல்லா நைஸாக உருட்டுங்க, ரொம்ப அமுக்கி பிடிச்சி உருட்டாதீங்க. நம்ம நைஸாக உருட்டிங்கன்னா தான் அது உள்ளே இருக்க ஸ்டஃப்பிங்ஸ் எதுவுமே வெளியில் வராது. இப்போ வந்துட்டு ஒரு தோசைக்கல் இந்த மாதிரி நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு இந்த சப்பாத்தியை வந்து ஒன்றா போட்டு பரட்டி எடுத்துடலாம். ரெண்டு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் வந்துட்டு நம்ம கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றணும். லைட்டாக மேலே வந்து எண்ணெய் தடவி நீங்கள் வந்து பரட்டி போட்டு எடுத்துக்கோங்க. நல்லா சாஃப்டாக இருக்கும். இது வந்துட்டு அப்படி கல் மாதிரிலாம் இருக்காது. சப்பாத்தி வெளியில் இருக்குல்ல, அந்த வெளியில் இருக்கிற 2 லேயருமே நல்லா தனித்தனியாக பிரிஞ்சு வரும், நல்லாயிருக்கும். இதே நீங்கள் செஞ்சு பாருங்கள், கிட்ஸுக்கு கொடுத்து பாருங்கள், விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா காரமே இல்லாமல் செஞ்சுருக்கோம் அப்படின்னால வந்துட்டு நமக்கு வந்து கிட்ஸு விரும்பி சாப்பிடுவாங்க. நான் வந்து கொஞ்சமாக வத்தல் தூளோட ஆட் பண்ணியிருந்தேன் லைட்டாக. உங்களோட காரம் அனுசரித்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதே மாதிரி நம்ம வந்து ஒன்றா போட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒன்றா போட்டு சுட்டு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் மாவு வந்து ஓவராக திக்னஸாக இருந்ததுன்னா உப்பி வராது. கொஞ்சம் நைஸாக, ரொம்ப நைஸாக அதுக்காக ரொம்ப அழுத்தி உருட்டினீங்கன்னா அது வந்து பிஞ்சிடும். கொஞ்சம் நைஸாக இருந்தது அப்படின்னா மாவு நல்லா சாஃப்டாக இருந்தால் மட்டும்தான் இது வந்து உப்பி வரும். இல்லைன்னா அது வந்து சாஃப்டாக இருக்காது. நமக்கு சப்பாத்தி சுட்டதுக்கப்புறம் வந்து சாஃப்டாக இருக்காது. பார்த்திங்கன்னா இப்போ நல்லா 2 பக்கம் நல்லாவே வெந்துட்டு ஒரு நல்லா உப்பி வந்துருக்கு. அடுத்தது எடுத்து நம்ம போட்டிருக்கோம். அதையுமே இந்த மாதிரி நல்லா 2 பக்கம் வேக வச்சு எண்ணெய் தடவி நம்ம வந்து எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லாவே உப்பி வருது. நம்மளோட மாவோட கன்சிஸ்டன்சி பொறுத்து தான் நமக்கு வந்துட்டு அது உப்பி வர்றது. நம்ம வந்து கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சு, நம்ம பசஞ்சர் ஓவர் ஹார்டாக இருந்தது அப்படின்னா வந்து நமக்கு உப்பி வராது. அது உருட்டும் போதுமே நம்ம வந்து கொஞ்சம் வந்துட்டு திக்னஸ் கம்மியாக வச்சு உருட்டணும். ஓவராக திக்னஸ் இருந்தது அப்படின்னா அது வந்து உப்பி வராது. பார்த்திங்கன்னா நம்மளோட ஆலு பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள், கிட்ஸு கொடுத்து பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அது வந்துட்டு லஞ்சுக்கெலாம் கொடுத்துடலாம், கிட்ஸ் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. பார்த்திங்கன்னா நல்லாவே கரெக்டாக லேயராக வந்திருக்கு, தனியாக வந்திருக்கு, நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஆல்.